வணக்கம். நான் உங்கள் குரு த ஆல்கெமிஸ்ட். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கு? மார்ச் மாதம் 1ஆம் தேதியில கீழே வந்துட்டே இருக்கு. பிப்ரவரி 28 ஈரான் மேலே வார ஆரம்பிச்சாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு மாசத்துல ஒரு 5-6 நாள் தான் ஒரு பவுன்ஸ் கொடுத்துட்டு ஓவரால் ட்ரெண்ட் நெகட்டிவா இருக்கு, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. 26,380லேருந்து 22,283 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 4000 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் நிஃப்டி விழுந்துச்சு. நிஃப்டி தான் பார்க்குறோம். நிஃப்டி வந்து ஒரு 15-17% விழுந்த மாதிரி இருக்கு. ஆனால் பல ஸ்மால் கேப் மிட் கேப் ஷேர்ஸ்லாம் 60%, 70%, 80%லாம் விழுந்திருக்கு. மல்டி டிகேட் லோஸ்லாம் பல ஷேர்ஸ் போயிருக்கு. ஓகே, இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறது? எஸ்ஐபி நிறுத்தணுமா, எஸ்ஐபி ஆரம்பிக்கணுமா, இல்லை என்னோட அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இப்படி பல டவுட்ஸ் இருக்கும். இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. இன்னும் நமக்கு ஈரான் வார் முடியுமா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வரல இல்லையா? ஸோ ட்ரம்ப் இன்னைக்கு ஏதோ பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மாற்றி மாற்றி கொஞ்சம் பேசக்கூடிய ஆட்கள் தான். ஸோ இன்னைக்கு ஒன்று பேசி நாளைக்கு ஒன்று பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் டீசெண்டாக ரெக்கவர் ஆயிருக்கு, ஒரு 350-400 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனால் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல இல்லையா? ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபேக்டரின் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். எஸ்ஐபி இது வரைக்கும் நீங்கள் போட ஆரம்பிக்க அப்படின்னாக்கா இப்போ மல்டி கேப் இல்லாட்டி ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நீங்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்கள் அலோகேஷனை ஜாஸ்தி பண்ணுங்க. மார்க்கெட் 22,283 நிஃப்டியோட ஸ்பாட் லெவல் சொல்கிறேன். இந்த நம்பரை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் நல்லா ரெக்கவர் ஆகிடுவோம். இதை பிரேக் பண்ணா அப்படின்னாக்கா ஒரு மாதம் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்துங்க. அடுத்த சப்போர்ட்டு 20,236, 18,830 கிட்ட இருக்கு. 18,830 கிட்ட போயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லாட்டி ஸ்டாப் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த எஸ்ஐபி பண்ணும்போது நீங்கள் லார்ஜ் கேப்பில் மட்டும் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மல்டி கேப் இல்லாட்டி ஃப்ளெக்ஸி கேப் இதுலேயே பெஸ்ட் ஸ்கீம் சூஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குவிக்காக ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஸ்டாக்கு ஒரு 4.5 வருஷம் 5 வருஷத்தில் நீங்கள் போட்ட பைசாவை டிவிடெண்டால் ரிட்டர்ன் கொடுக்குமோ அதே மாதிரி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, என்எம்டிசி இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் கம்பெனிஸு. அவங்க கொடுக்குற டிவிடெண்ட்லேயே நீங்கள் போட்ட பைசா ஒரு 4.5 வருஷத்தில் திரும்பி வந்துடும். இவன் நல்ல ரிசல்ட் காமிச்சான் அப்படின்னாக்கா இந்த ஷேர்ஸும் டபுள் ஆகிறதுக்கு ட்ரிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி ஷேர் இருக்குது. இந்த ஷேர் நல்ல ப்ரைஸில் 55 ரூபா 53 ரூபா கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷேரை வாங்கினாக்கா இங்கேருந்து 3 மடங்கு 2 வருஷம் 3 வருஷத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா இப்போ இந்தியா வந்து ஒரு 2008-2010 வரைக்கும் $1 ட்ரில்லியன் எக்கானமியாக இருந்தது. கடைசி 10 வருஷத்துல இப்போ 4.25 ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்கு. இப்போ தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் எக்கானமி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. கர்நாடகா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நான் 1 ட்ரில்லியன் ஆக போறேன்னு பேசிட்டு இருக்காரு. மகாராஷ்டிரா அவர் வந்து 2 ட்ரில்லியன் பண்ண போறேன்னு பேசிட்டு இருக்காரு. இந்தியாவோட எக்கானமி 1 ட்ரில்லியனா இருந்தது, மகாராஷ்டிராவோட எக்கானமி 2 ட்ரில்லியன் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ வேணாம், 500 பில்லியன் ஆகட்டுமே, 800 பில்லியன் ஆகட்டுமே, 1 ட்ரில்லியன் ஆகட்டுமே. 1 ட்ரில்லியன் ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்டோட டெபாசிட்ஸ், கவர்மெண்ட்டோட லெண்டிங் இதெல்லாம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வழியாக தான் போகும். எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க் வழியாக தான் அவங்க பேங்கிங் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு லீட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க் தான். அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு லீட் பேங்க் அப்படின்றது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு 1 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸில் 70-80% வில் பி ரூட்டட் த்ரூ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த ஒரு காரணத்தால் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இப்பயும் வாங்கலாம், இறங்கினாலும் வாங்கினா, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினாக்கா டபுளாக வாங்கலாம். ஓகே, இது வந்து 161 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு 3 மடங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஷேரையுமே ஒரே ப்ரைஸில் பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 53க்கு வாங்க, 55க்கு வாங்க, 50க்கு வாங்க. வேல்யூ ஆவரேஜிங் அப்படின்னு எப்படி பண்ணுறது கற்றுங்க. டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்கள், கிளாடில் கேளுங்க. டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் என்னன்னு சொல்லும், டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் எப்படி பண்ணணும்னு சொல்லும். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் கற்றுக்கிட்டு 2-3 ஷேர் இந்த ஷேரில் டீசெண்டாக நீங்கள் உங்கள் அலோகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா
பேங்க்கில் போட்டால் உங்களுக்கு 6%, 6.25% வட்டி வரும். இது 14லேருந்து 20லேருந்து 300% கூட ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னாக்கா யூ கேன் மேக் டீசன்ட் மணி. ஸோ இந்த ஷேர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து என்னோட அனாலிசிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர். இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணலை. உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டுட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுங்க. வர வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும்? 22,283 ஸ்விங் லோ சொன்னா இல்லையா, இந்த ஸ்விங் லோவை ஹோல்ட் பண்ணாக்கா அடுத்த இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸு 23,220. 23,220க்கு மேலே வீக்லி க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னாக்கா அடுத்த ரெசிஸ்டன்ஸு 23,498, 23,743. இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாலே 23,743 மேலே க்ளோஸ் பண்ணிட்டாலே நாம் 24,618, 25,320 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக இது 23,740 மேலே க்ளோஸ் பண்ணிட்டாலே ஈரான் வார் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஈரான் வார் முடிஞ்சு போச்சு அப்படின்னாலே நமக்கு சவுதி அரேபியாவில் நிறைய பாம்பு போட்டு அழிச்சு வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக் நிறைய பிஸ்னஸ் கிடைச்சிரும் இல்லையா, நமக்கு நிறைய பைசா அங்கேருந்து வந்துடும். இப்போ அந்த இடத்துல யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க, அங்கே ரெக்கவர் ஆகிறதுக்கு லேட் ஆகும். துபாயிலே வர பைசாலாம் நிறைய இங்கே ஃபண்ட் ஃப்ளோ வந்துடும் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம எக்கானமியை ஃபாஸ்ட்டாக ப்ரொபோப் பண்ணணும். இதுக்கடுத்து கோல்டுக்கு லாஸ்ட் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 5,311 அப்படின்றது ஒரு பேரபோலா பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 5,311ன்றது XAU/USD யூஎஸ் கோல்டு பர் அவுன்ஸ். அந்த இடத்துல 4,061 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4,061 பிரேக் பண்ணல அப்படின்னாக்கா மார்க்கெட் ட்ரமாட்டிக்காக ரெக்கவர் ஆகிட்டு 4,753, 4,854 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முந்தைய வீடியோ சொல்லியிருப்பேன். இப்போ 4,747 கிட்ட வந்துட்டான். இன்னைக்கு 4,753க்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்கனாக்கா அடுத்த டிக்கெட் 4,854, 5,038, 5,151, 5,311 ஆல் டைம் ஹை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி க்ளோஸு 5,854, 4,854 மேலே கொடுத்துட்டாலே கோல்டு திருப்பி சூப்பர் புல்லிஷ் ஆகிட்டான். அப்சைடில் 8/5 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8/5 அப்படின்றது 6,400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6,400 இங்கேருந்து 30லேருந்து 35%. இது எல்லாமே சப்போர்ட்டுக்கு சில நம்பர் சொல்கிறப்ப சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு மேலே வந்துட்டான். மேலே வந்துட்டு 4,854 மேலே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரீசன்ட் ஸ்விங் லோ 1,618. 1,618 × 3 போட்டிங்க அப்படின்னாக்கா 4,854 வரும். இந்த 4,854 மேலே வீக்லி க்ளோஸ் கொடுத்தாலே 3.114 அப்படின்ற நம்பரு 5,038. இதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்தாங்கனாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு அதுக்கு மேலே 6,400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, கோல்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, கம்மியாக எஸ்ஐபி போடுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். எகைன் உங்களை ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு முடிவெடுங்க. இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஐ எம் அ டெக்னிக்கல் அனலிஸ்ட்டு. என் நம்பர் சொல்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணி ஜெயிங்க. உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர்.